தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் விசிகாவுக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் 2 இடங்களை பெற்று 2 இடங்களையும் தனி சின்னத்தில் நிற்பதாக தெரிவித்தது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் நின்ற விடுதலை சிறுத்தைகள் அதன் தொடர்ச்சியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்களில் பானை சின்னத்தில் நின்று 4 இடங்களில் வெற்றி பெற்றது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 2 தொகுதிகளும் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் என இந்த 2 தொகுதிகளுக்கும் தனி சின்னத்தில் பானை சின்னத்தில் நிற்பதற்கு தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக தற்போது தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. ஏற்கனவே தொடர்பாக நீதிமன்றம் சென்ற அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு மூலமாக சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக முறையிடும்படி வேண்டுகோள் விடுத்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் மீண்டும் மறுத்திருக்கிறது. 2 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் நிற்பதற்காக தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் நாடியிருந்தார்கள். குறிப்பாக அதில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தின் அடிப்படையில் 1% வாக்கு விட குறைவாக இருக்கிறது என்று மேற்கோள் காட்டியிருப்பதாக தகவல்களும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்களுக்கு அதிக சதவீதம் கூடுதலாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 1.58% இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததாகவும் அதற்கு தேர்தல் ஆணையம் மறுத்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பானை சின்னம் ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் நமக்கு தெரிவித்த நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் என 2 தொகுதிகளுக்கும் பானை சின்னம் கேட்டிருந்த நிலையில் அது மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றோடு வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் இன்னும் 2-3 நாட்களுக்காக அத்தனை தேர்தல் பணிகளும் முடிவடைந்து வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் துவங்குகிறது. இதன் அடிப்படையிலே இன்றோ நாளையோ விடுதலை சிறுத்தைகள் இது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 கட்டங்களாக முடிவு எடுக்கப்படும். ஒன்று, கடந்த முறை விழுப்புரத்தில் தனி உதயசூரியன் சின்னத்தில் நின்று விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றது. சிதம்பரம் தொகுதியில் மட்டும்தான் பானை சின்னத்தில் சுயேட்சை சின்னமாக வாங்கி திருமாவளவன் வெற்றி பெற்றார். மேலும் அந்த முறையை அவர்கள் கையாளலாம். மேலும் இல்லை என்றால் 2 இடங்களிலேயே தனி சின்னம், அதாவது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி கொடுக்கிற அந்த சின்னத்தில் நின்று அவர்கள் நிற்கலாம் என்றும் இந்த 2 தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இன்றோ நாளையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது தொடர்பாக முடிவு எடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.